2024 ஜனவரி மாத பலன்கள். மேஷம். மேச ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் நல்ல நிலைமையில் இருக்கிறார். அதே நேரத்தில் 4ஆம் 5ஆம் பாவத்துக்கு அதிபதியும் நல்லா இருக்கிறார். சூரியனின் பொசிஷன் ரொம்ப நல்லா இருக்குது. சூரியன் செவ்வாயுடன் உங்களுக்கு பேர் புகழ் ஆரோக்கியத்தை கொடுப்பார். சனி பகவானும் உங்களுக்கு நன்மை செய்வார். உங்களுக்கு இந்த காலத்தில் இந்த ஜனவரி மாதத்தில் புகழ் இருக்கும் என்று சொல்வேன். வசதி இருக்கும். ஆனால் மனசில் கொஞ்சம் பயம் இருக்கிற ஆகுனால் அதனால் ஒன்றும் பெரிய விசேஷமாக பிரச்சனையே கிடையாது. சூரியன் செவ்வாய் சேரும் பொழுது சில பேர் சொத்தை வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. தெய்வ தீர்த்த யாத்திரைக்கு செல்வீர்கள். ஆரோக்கியம் நல்லா இருக்கும். சில பேருக்கு தலைவலியெல்லாம் இருந்திருக்கு. அந்த தலைவலியில் இருந்தெல்லாமே பிரச்சனை விடுதலையாகி இப்பொழுது சந்தோஷமாக இருப்பீர்கள். குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். விரோதிகள் குறைவார்கள் என்று சொல்லலாம். வேலைக்கு செல்றவர்களுக்கு இந்த காலத்தில் சந்தோஷமான காலம் என்று சொல்லுவேன். ஏனென்றால் உங்களுடைய பாஸ் உங்களை பாராட்டுவார். சூரியன் இருக்கு இல்லையா, பாஸ் சிவாவோட இருக்கு, பாராட்டுவார்கள். குரு நல்ல நிலைமையில் இருக்கிறார். அதனால் உங்களுக்கு தேவையுள்ள பணம் சேரும். பயம் இல்லாமல் இருக்கும் என்று சொல்கிறார். அது ஆண் பெண் யார் வேலைக்கு போனாலும் இந்த காலம் நல்ல காலம். அரசியல்வாதிகளுக்கு பாராட்டு என்று சொல்லுவேன். உங்களுடைய பாஸ் இந்த நேரத்தில் பரவாயில்லைங்க, நீங்கள் செஞ்ச வேலையெல்லாம் நல்லா இருக்குது, அந்த மாதிரி பாராட்டுவார்கள். படிக்கிற குழந்தைகளுக்கு தைரியமான காலம் என்று சொல்வேன். ஆனால் குரு ராசியில் இருக்கு. நீங்கள் காலையில் எவ்வளோ படிக்கிறீங்களோ அந்த ரெக்கார்ட்னால் உங்களுக்கு நல்ல பேர் புகழ் எல்லாமே இருக்கும். பரிகாரம். என்ன பரிகாரம் செய்தால் இன்னும் மன நிம்மதியுடன் சந்தோஷமாகவும் ஜனவரியில் இருக்கலாம் என்று பார்க்கும் பொழுது, நீங்கள் தினமும் பகவான் சூரியனுக்கு தண்ணீர் விட வேண்டும். பசுவுக்கும் உன்னால் முடிஞ்ச வாழைப்பழம் அகத்திக்கீரை கொடுத்தால் ஜனவரி மாதத்தில் மேஷ ராசிக்காரர்கள் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள். ரிஷபம். பாருங்க, ரிஷப ராசிக்கு ஜனவரி மாதம் ரொம்ப நல்லாவே இருக்கும் என்று சொல்வேன். ஆனால் 8ஆம் பாவத்தில் இருக்கின்ற கிரகங்கள் உங்களுக்கு கோபத்தை உருவாக்கும். தேவையில்லாத விவாதங்களை உருவாக்கும். வீட்டில் கணவர் மனைவியுடன் வீணாக பேசினால் கோபம் அதிகமாக வரும். அதனால் வீண் விவாதங்கள் ஏற்படுத்தும். நீங்கள் உங்கள் உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக பார்க்க வேண்டும். உணவில் நீங்கள் ரொம்ப கட்டாயமாக கட்டுப்பாடு இருக்கணும். ஏனென்றால் 8ஆம் பாவத்தில் சூடு கிரகம் இருந்து 12ஆம் பாவத்தில் குரு இருக்கும் பொழுது வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. சில பேருக்கு தலைவலி எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. பண வசதி எப்படி இருக்கும்? பண வசதி உங்களுக்கு தேவை உள்ள வரைக்கும் வரும். அதுக்கு மேலே ரொம்ப பெருசாக சேராது. ஆனாலும் உங்களுக்கு தேவை 1 லட்சம்னா 1 லட்சம் கண்டிப்பாக வரும். 1 லட்சத்துக்கு 10 லட்சம் வந்துடும் அப்படின்னு ஜூது விளையாடவே கூடாது. இந்த காலத்தில் ஜூது விளையாடிட்டிங்கன்னா மாட்டிங்க. எந்த மாதிரி ஜூது இருந்தாலும் விளையாடாதீங்க. இந்த டிவிலெலாம் ஆடு போடுவாங்க, அப்புறம் கீழே பண்ணுவாங்க ரிஸ்க் ஃபேக்டர் பாருங்க அப்படின்னு. இந்த ரம்மி கிம்மி அது இது எதுக்கும் போவாதீர்கள். யார் எது சொன்னாலும் ஸ்பெகுலேஷனுக்கு போவாதீங்க, மாட்டிக்கொள்வீர்கள். வேலைக்கு செல்கிற ஆண் பெண் எல்லோரும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல வீணாக பேசாதீர்கள். மேலே இருக்கிறவங்க ஏதாவது சொல்லிவிட்டாலும் 2 நிமிஷம் அப்படியே சாந்தமாக இருந்து கவனிக்க வேண்டிய காலம். அரசியல்வாதிக்கு சுமாரான காலம். படிக்கிற வாரிசுகளுக்கும் சுமாரான காலம் என்று சொல்வேன். என்ன செய்ய வேண்டும்? பரிகாரம். தினமும் ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று அங்கே ஒரு தீபம் ஏற்றிட்டு அங்கே உட்காந்து ஹனுமான் சாலிசா படிக்கணும். வீட்டிலலாம் படிக்க மாட்டீங்க, அங்கே போய் படிங்க. ஹனுமான் சாலிசா படிக்க முடியலன்னா ஆஞ்சநேயர் 9 தடவை சுற்றி விட்டு வாருங்க. ஒரே ஒரு பரிகாரம் தான். இந்த பரிகாரம் செய்தால்
ரிஷப ராசிக்காரர்கள் இந்த ஜனவரி மாதத்தில் சந்தோஷமாகவும் சுகமாகவும் இருக்கலாம். மிதுனம். குரு பகவானின் அருளும் சனி பகவானின் அருளும் உங்களுக்கு இருக்கு. வாழ்க்கை நல்லாவே ஸ்லோவாக மூமெண்ட் ஆகிக்கொண்டே இருக்கு. கடன் குறையும், பிரச்சனைகள் குறையும், சந்தோஷமாக இருப்பீர்கள். ஆனால் 7ஆம் பாவத்தில் பாப கிரகத்தின் கூட்டம் இருக்கின்றது. கணவர் மனைவி, அதாவது ஆண் மிதுன ராசி இருந்தாலும் பெண் மிதுன ராசி இருந்தாலும் வீட்டில் 2 பேரும் தேவையில்லாத பேச்சை பேசாதீர்கள். எங்கள் அப்பா இப்படி செஞ்சார், எங்கள் அம்மா அப்படி செஞ்சாங்க, என்ன நான் அந்த குடும்பத்திலேருந்து சேர்ந்தவன், இந்த குடும்பத்திலேருந்து நீ சேர்ந்தவன், இந்த மாதிரி வீணாகலாம் பேசாதீர்கள். தேவையில்லாத பேச்சு. கல்யாணம் நடந்துருச்சு, சந்தோஷமாக வாழ வேண்டும். உங்களால் தான் கடன் வந்தது, நான் சொல்லி மாதிரி செஞ்சிங்கன்னா இதெல்லாம் வந்திருக்காது, இதெல்லாம் பேசாதீர்கள். அல்லது சூடு அதிகமாகி வீட்டில் விவாதங்கள் அதிகமாக இருக்கும். செவ்வாய் சரியில்லை, சூரியன் சரியில்லை, அதனால் வீணாக விவாதம் இருக்கும். தொழில் பார்க்கும் இடத்தில் பார்ட்னர் உடன் உங்கள்கிட்ட வர கிளைண்ட்டு, உங்கள்கிட்ட ஒருத்தர் வரார், எனக்கு இந்த மளிகை பொருள் கொடுங்க, அவங்ககிட்டலாம் சந்தோஷமாக பேச, சாந்தமாக பேச வேண்டும். வெளியே வியாபாரம் செய்கிறவர்கள் வெளிநாட்டு வியாபாரத்தில் லாபம் இருக்கும், கோபம் செய்யக்கூடாது. அரசியல்வாதிகளுக்கு லாபம் நல்லா இருக்கும், பதவி நல்லா இருக்கும், ஆனால் கோபம் செய்யக்கூடாது. படிக்கிற வாரிசுகளுக்கு நல்ல காலம் என்று சொல்லலாம். என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்? பரிகாரம். புதன்கிழமை விநாயகர் ஆலயம் சென்று அங்கு உங்களால் முடிஞ்சதை வைத்து பிரார்த்தனை பூஜை செய்ய வேண்டும். நம்பர் 1. நம்பர் 2, செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை 2 நாளும், செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று ஏதாவது உங்களால் முடிஞ்ச ஸ்வீட் அங்கே எடுத்து போய் வைத்து அல்லது கலக்கண்டை வைத்து பூஜை செய்து கொண்டு வந்தால் உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் ரொம்ப விசேஷமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். கடகம். கடக ராசிக்கு ஜனவரி மாதம் சந்தோஷமாக இருக்கும். சந்தோஷம் என்று சொல்லும் பொழுது அலைச்சல் அதிகமாக இருக்கும், ரொம்ப ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்கும், செலவு அதிகமாக இருக்கும். ஆனாலும் விரோதிகள் குறைவார்கள், நீங்கள் நினைச்ச காரியம் முடித்து வருவீர்கள். ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும். வயிற்றில் சூடு அதிகமாக இருக்கும். உணவு கட்டுப்பாடுடன் சாப்பிட வேண்டும், அதிகமாக சாப்பிடக்கூடாது. ரொம்ப ஜனவரி மாதம் 15 அதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கேயும் அங்கேயும் அலைச்சல் அதிகமாக இருக்கும். ஆனால் பணம் வந்து சேரும், தேவையுள்ள பணம் வந்து சேரும். அதுக்கு முன்னே உங்களுடைய விரோதிகள் எல்லாம் குறைஞ்சி விடுவார்கள். சூரியன் 6ல் இருக்கும் பொழுது விரோதிகள் குறைவார்கள். சில பேர் குடும்பத்தில் உங்களுக்கு யார் யார் விரோதம் செய்தார்கள் அவர்களும் உங்கள்கிட்டேருந்து பயப்படுவார்கள். ஆனால் அஷ்டம சனியும் இருக்குது, அதனால் செலவும் அதிகமாக இருக்கும். பணம் வரும், 5 லட்சம் வரும், 2 லட்சம் வரும், 50 லட்சம் வரும். ஆனால் அது 47 லட்சம் 45 லட்சமும் செலவாயிடும். அதாவது 90% வர்ற பணம் செலவாகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. யாராவது ஏதாவது ஒரு வியாபாரம் செய்து பணம் சம்பாதிச்சிட்டாங்க, அதனால் உங்களுக்கு தெரியாத எந்த வியாபாரம் நீங்கள் செய்யக்கூடாது. அர்த்தோடு, ஏன்னா நீங்கள் சீக்கிரம் மாட்டிக்கொள்வீர்கள். அர்த்தம் சொல்கிற பேச்சை கேட்டுட்டு ஹை இமோஷன் பாடியில் நீங்கள் மாட்டிக்கொள்வீர்கள். அதனால் இமோஷன் இல்லாமல் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அரசியல்வாதிக்கு நல்ல காலம் என்று சொல்லலாம். தன்னுடைய ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும். வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு நல்ல காலம், சந்தோஷமான காலம். டைமோட டைம் வேலை செய்து வீட்டுக்கு வர வேண்டும். படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல காலம் என்று சொல்லலாம். என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்? பரிகாரம். ஓம் சோம் சோமாய நமஹ, ஓம் சோம் சோமாய நமஹ, ஓம் சோம் சோமாய நமஹ. இந்த மந்திரத்தை காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஜபிக்கணும். அல்லது நமசிவாய் 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 இந்த மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். பகவான் சிவனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். பகவான் சிவனுக்கு கடக ராசிக்காரர்கள் எவ்வளோ பிரார்த்தனை பூஜை செய்கிறீர்களோ அவ்வளோ விசேஷமாக ஜனவரியில் உங்களுக்கு லாபம் இருக்கும், மன சந்தோஷம் இருக்கும்.
சிம்மம். ஜனவரி மாதம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். சூரியனின் செவ்வாயின் நிலைமையினால் உங்களுக்கு பேர் புகழ் இருக்கும். உங்களுக்கு பண வசதி வந்து சேரும். உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு சப்போர்ட் செய்வார்கள். சனி பகவானின் அருள் நாள் அவர் கெடுக்கிறாரு, ஆனாலும் அந்த அருள் நாள் கெடுக்கிறதும் ஒரு அருள். ஏனென்றால் அவர் பார்க்குற இடம்லாம் பாழாக போயிடும். அதனால் உங்களுக்கு பேர் புகழ் வந்து சேரும். குரு பகவான் நல்ல நிலைமையில் இருக்கிறார். ஏதாவது தீர்த்தத்துக்கு போவீங்க, பெரிய கோயிலுக்கு போவீங்க, தர்ம காரியம் செய்வீர்கள். தர்ம காரியத்தினால் உங்கள் வாரிசுகளுக்கு நன்மை நடக்கும், உங்களுக்கு நன்மை நடக்கும், உங்கள் அப்பாவுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும் என்று சொல்லுவேன். வெளிநாட்டு வியாபாரம் செய்கிற சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த காலத்தில் சப்போர்ட் இன்க்ரீஸ் ஆகும். அந்த சப்போர்ட்னால இந்த மாதம் உங்களுக்கு மூவிங் அதிகமாக இருக்கும். அந்த மூவிங்னால் உங்கள் வியாபாரம் நல்லாவே இருக்கும் ஜனவரியில். அதுக்கப்புறம் நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தால் உங்களுக்கு பதவி இருக்கும், ஆனால் உங்கள் கூட இருக்கிறவங்க ஏதாவது ஒரு தப்பை செய்வார்கள். அதனால் நீங்கள் மாட்டிக்கொள்வீர்கள், பிரச்சனையில் இருப்பீங்க, தூக்கம் குறையும். நீங்கள் பெண்களாக இருந்து வேலைக்கு செல்பவராக இருந்தால் இந்த காலம் நல்ல காலம் என்று சொல்லலாம். என்ன பரிகாரம் செய்தால் நல்லா இருக்கும்? பரிகாரம். தினமும் பகவான் சூரியனுக்கு தண்ணீரை விட வேண்டும். பகவான் சூரியனுக்கு தண்ணி விட வேண்டும். ஓம் சூரிய நாராயணாய நமக இந்த மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். நீங்கள் கருப்பு கலர் ஆடையே அணியக்கூடாது. இதை மாத்திரம் செய்து கொண்டு வந்தால் இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு விசேஷமாக லாபத்தையும் மன சந்தோஷத்தையும் கொடுக்கும். கன்னி. கன்னி ராசியில் கேது பகவான் இருக்கிறார். சூரிய பகவான் 4ஆம் பாவத்திலேயும் அதன் செவ்வாயுடன் இருக்கிறார். வீணாக பேசாதீர்கள். கணவர் மனைவி உறவு பேசுவதனால் கெடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. 7ஆம் பாவத்தில் ராகு இருக்கிறார், அதுவும் செவ்வாய் பார்வையில் இருக்கிறார். அதனால் குடும்பத்தில் தேவையில்லாத பேசவே பேசாதீர்கள். வியாபாரத்தில் லாபம் இருக்கும், விரோதிகள் மாண்டு விடுவார்கள், செத்து விடுவார்கள் என்று சொல்லலாம். ஆனால் பித்தம் உருவாகும். 6ல் சனி இருக்குது, பித்தம் உருவாகும், கேஸ்ட்ரிக் ட்ரபிள் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. விரோதிகள் குறைவார்கள். நீங்கள் வேலையில் அம்சமான லாபம் பார்க்க முடியாது, ஆனால் தேவையுள்ள லாபத்தை பார்க்கலாம். ரொம்ப பெரிய அம்சம் வராது, உங்களுக்கு தேவையுள்ள லாபம் உங்களுக்கு வந்து சேரும் என்று சொல்லுவேன். உங்களுடைய மகன் மகள் உங்கள் பேச்சை கேட்பார்கள் என்று சொல்லுவேன். வேலைக்கு செல்கிற ஆண் பெண் எல்லோருக்கும் நல்ல காலம் என்று சொல்வேன். ஆனால் நீங்கள் சுய தொழில் செய்கிறீங்க, அதில் யாராவது பார்ட்னர் இருக்காங்க அப்படின்னு இருந்தால் மாத்திரம் அவங்கக்கிட்ட அவங்களுடைய சீக்ரெட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். வீணாக விவாதம் செய்யக்கூடாது, பேசக்கூடாது, அல்லது அலைச்சல் அதிகமாக உருவாகும் என்று சொல்லுவேன். நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தால் பதவி நல்லாவே இருக்கும். படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல காலம். என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்? பரிகாரம். பகவான் விநாயகரை தினமும் பூஜை செய்ய வேண்டும். அருகம் பிள்ளை வைத்து தினமும் பகவான் கணேஷ் பகவான் விநாயகரை பூஜை செய்து கொண்டு வர வேண்டும். துலாம். துலா ராசி நேயர்களுக்கு 3ஆம் பாவத்தில் நல்ல தைரியமான இடத்தில் சூரியன் செவ்வாய் எல்லாம் இருக்கின்றது. தைரியமாக வேலையை நடத்துவீர்கள். குரு பகவானின் அருள் இருக்கின்றது, சனி பகவானின் அருள் இருக்கின்றது. அதனால் இந்த ஜனவரி மாதத்தில் விசேஷ லாபத்தை, பெரிய லாபத்தை பார்ப்பீர்கள், பெரிய வருமானத்தை பார்ப்பீர்கள். நீங்கள் வேலைக்கு செல்றவராக இருந்தால் உங்களை கூப்பிட்டு பாராட்டுவாங்க. நல்ல பதவி, நீங்கள் நல்ல வேலை செஞ்சீங்க இந்த மாதிரி பாராட்டுவாங்க. நீங்கள் வியாபாரம் செய்கிறீர்களானால் உங்கள் பொருள் நல்லா விற்கும். அதனால் அதுக்கு கிளைண்ட்ஸ் எல்லாம் அதிகமாக வருவார்கள். நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தால் உங்களுக்கு பேர் புகழ் எல்லாம் இருக்கும். படிக்கிற குழந்தைகளுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், நல்ல காலம், விசேஷமாக காலம். ஆனால் கோபம் செய்யக்கூடாது. அதி கோபம், அதி தைரியம், நான் பண்ணால் நல்லா இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் செஞ்சிங்கன்னா
கீழே விழுந்துடுவீங்க. ஏனென்றால் ராகு கேத்து, சூரியனின் நிலைமை, செவ்வாயின் பார்வை ராகுக்கு இருக்கும் பொழுது உங்கள் விரோதி உங்கள் கூடயே இருக்காங்க, ஆனால் உங்களுக்கு தெரியல. அவங்க உங்களை பற்றி தப்பாக சொல்லி உங்களுக்கு பிரச்சனையை உருவாக்கி விடுவார்கள். அதனால் நீங்கள் மன சிக்கலில் மாட்டிக்கொள்வீர்கள். ஆனால் உங்களுக்கு தேவையுள்ள பணம் இல்லை, அதுக்கு மேலேயும் சேரும். இந்த காலத்தில் நீங்கள் எவ்வளோ முயற்சி செய்கிறீர்களோ அவ்வளோ உங்களுக்கு பண வசதி ஏற்படுத்தும், அதிகமாக கொடுக்கும். 100 ரூபாய் பார்க்குறீங்கன்னா 200 300 ரூபாய் சேரும். உங்களுக்கு நல்ல காலம் என்று சொல்லலாம். என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்? பரிகாரம்: தினமும் பகவான் ஆஞ்சநேயரை பிரார்த்தனை செய்ய வேண்டும். நீங்கள் பசுவுக்கு வாழைப்பழத்தை கொடுக்க வேண்டும். கண்டிப்பாக தினமும் கொடுக்க வேண்டும். இந்த மாதிரி கொடுத்து கொண்டே வந்தால் லாபம் இன்க்ரீஸ் ஆகும். பசுவுக்கு எவ்வளோ சேவை செய்கிறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு லாபம் அதிகம் இருக்கும். அந்த மாதிரி பரிகாரம் செய்து நீங்கள் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள். விருச்சிகம்: விருச்சிக ராசி நேயர்களே, ராசியில் இப்பொழுது சுக்கிர பகவான் இருக்கிறார். 2ஆம் பாவத்தில் சூரியன் செவ்வாய் இருக்கின்றது. கொஞ்சம் தேவையில்லாத பேசாதீர்கள். பணம் வருமானம் வரும், லக்ஸூரிய லைஃப் வாழலாம், சந்தோஷமாக வாழலாம். தன்னுடைய மனைவியுடன் சண்டை போடாதீர்கள். பெண் விருச்சிக ராசி இருந்தால் கணவர் கூட சண்டை போடக்கூடாது. தேவையில்லாத யாத்திரைக்கு போகக்கூடாது. ரொம்ப விசேஷமாக தேவை இருந்தால் மாத்திரம் போகணும், இல்லைன்னா போகக்கூடாது. ஏன்னா 4ஆம் பாவத்தில் இருக்கின்ற சனி சிறிய சிறிய கடன்களை கொடுக்கும். தசா காலம் நல்லா இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. குரு பகவான் 6ல் இருந்து உங்களுக்கு விரோதத்தை கொடுப்பார்கள். ஆனால் சுக்கிரன் நல்லா இருக்குது. அதனால் இந்த மாதம் நீங்கள் கண்டிப்பாக இல்வாழ்க்கை சந்தோஷத்தை அனுபவிப்பீர்கள். எவ்வளோ கெட்ட ராசி எவ்வளோ பேர் சொன்னாலும் இந்த மாதம் உங்கள் குடும்ப சந்தோஷம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். நீங்கள் வேலைக்கு செல்கிறீர்களால் அந்த இடத்தில் உங்களுக்கு பேர் புகழ் இருக்கும். ஆனால் கம்மியாக பேச வேண்டும். ஏனெல்லாம் சூரியன் கோபம் செய்ய கம்மியாக பேச வேண்டும் என்றால் கோபம் கம்மியாக செய்யும். கோபம் வந்ததுன்னா அந்த வேலை கெட்டுடும், அவ்வளோதான். அப்போ அதோடைய லாபத்தை எதிர்பார்க்க முடியாதுயா. நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தால் உங்களுடைய கூட்டாளிகள் சரியாக இருக்க மாட்டார்கள். படிக்கிற வாரிசுகளுக்கு நல்ல காலம் என்று சொல்லலாம். என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்? பரிகாரம்: தினமும் பகவான் சூரியனை பூஜிக்க வேண்டும். வியாழக்கிழமை அரச மரம் அல்லது வாழை மரத்துக்கு ஒரு தீபம் ஏற்ற வேண்டும். அரச மரம் அல்லது வாழை மரத்துக்கு ஒரு தீபத்தை ஏற்ற வேண்டும். ஏழைகளுக்கு உங்களால் முடிஞ்சதை உணவாக கொடுங்க. அந்த மாதிரி செய்து கொண்டு வந்தால் ஜனவரி மாதத்தில் சந்தோஷமாகவும் சுகமாகவும் இருப்பீர்கள். தனுசு ராசி நேர்களே, சூரியன் செவ்வாய் ராசியில் இருக்குது. சனி பகவான் 3ல் இருக்கிறார். சந்தோஷமாக இருப்பீர்கள், தைரியமாக இருப்பீர்கள், கோபமாக பேசுவீர்கள். பல பேரை ஆட்டி படைக்கலாம் என்று மனம் இருக்கும். உங்களுக்கு இந்த காலத்தில் நீங்கள் நினைச்ச சொத்தை வாங்கி விடுவீர்கள். குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். அதாவது பெண் தனுசு ராசி இருந்தால் ஆண் வீட்டில் அடங்கி இருப்பார். ஆண் இருந்தால் பெண் அடங்கி இருக்கும் வீட்டில். ஏனென்றால் சூரியன் செவ்வாயுடைய காம்பினேஷன் வீட்டில் ஆதிக்கத்தை செலுத்தும். நீங்கள் வியாபாரத்துக்கு செல்றீர்கள், ஆனால் அங்கு உங்களுக்கு பேர் புகழ் பண வசதி எல்லாமே ஏற்படுத்தும். மன சந்தோஷம் இருக்கும். வெளிநாட்டு வியாபாரம் தான் அதில் பேர் புகழ் இருக்கும். படிக்கிற வாரிசுகளுக்கு நல்ல காலம் என்று சொல்லலாம். வேலைக்கு செல்பவர்களுக்கு கண்டிப்பாக பதவி உயர்வு இந்த மாதம் இருக்குது. ஜனவரி மாதத்தில் ஏதாவது ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு இருக்குது என்று சொல்லலாம். திருமணம் ஆகாத பெண்களுக்கு நல்ல காலம், ஆண்களுக்கும் நல்ல காலம் என்று சொல்லலாம். அரசியல்வாதி கண்டிப்பாக பேர் புகழ் பதவி எல்லாம் இருக்கின்றதுயா, எல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் உங்களுக்கு தூக்கம் சரியாக வரவில்லை, வாரிசுடைய சிந்தனை இருக்கும். பரிகாரம்: அதனால் நீங்கள் தினமும் பகவான் விநாயகரை கும்பிட வேண்டும். விநாயகரை தினமும் கும்பிட வேண்டும். சூரியனை கும்பிட வேண்டும். விநாயகரையும் சூரியனை கும்பிட்டு கொண்டு வந்தால்
ஜனவரி மாதம் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் சுகமாகவும் இருக்கும். மகரம். பாருங்க, ஜனவரி மாதத்தில் ட்ராவல் அதிகமாக இருக்குது. சூரியன் செவ்வாய் 12 இருக்கும் பொழுது அது ட்ராவல் மோடு அப்படின்வோம். நீங்கள் யாத்திரைக்கு அதிகமாக செய்யணும். வீண் செலவு அதிகமாக இருக்கும். தூக்கம் போகும் பொழுது ஏதாவது நினச்சிக்கினே தூங்குனீங்கன்னா தூக்கம் சரியாக வராது. பண வசதி இருக்கும், பணம் வந்து சேரும், ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கும். உங்கள் வாரிசுகள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டார்கள். செலவு அதிகமாக செய்வார்கள், வீணாக பேசுவார்கள். சில பேருக்கு இந்த காலத்தில் வீடு மாற வேண்டிய கட்டாயம் ஏற்படுத்தலாம், அல்லது வீடு மாறுவீர்கள் என்று சொல்லலாம். நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தால் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு உங்களுக்கு பதவி மாறும் என்று சொல்லலாம். வேலைக்கு செல்றவர்களுக்கும் ஆண் பெண் யார் இருந்தாலும் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளன. ஆனால் பண வசதி இருக்குமா, பணம் குறையுமா, கடன் வந்து சேருமா? கடனெல்லாம் வந்து சேராது. செலவு அதிகமாக இருக்கும். நீங்கள் உஷாரானவங்க, செலவு பண்ணுறது முன்னே யோசனை பண்ணி செலவு பண்ணுறீங்க. அதனால் உங்களுக்கு செலவு கட்டுப்பாடத்தில் இருக்க வேண்டும். என்ன தெய்வ பரிகாரம் செய்ய வேண்டும் பாருங்க. தெய்வ பரிகாரம் என்று சொல்லும் பொழுது பரிகாரம் கரும்பு சாறு வாங்கிட்டு அதில் வந்து இஞ்சி எலுமிச்சம்பழம் இல்லாமல் கரும்பு சாறு வாங்கிட்டு வந்துட்டு துளசி மாடத்தில் 3 நாள் விடுங்க. கையில் வச்சு இப்படி விடுங்க. துளசி மாடத்தில் இந்த மாதிரி 3 நாள் விட்டீர்கள். ஆனால் விடும் பொழுது உங்கள் பேர், நான் மகேஷ் வர்மா, உங்கள் நட்சத்திரம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் கோத்திரத்தை சொல்லி அந்த துளசி மாடத்தில் அந்த தண்ணீர், அதாவது கரும்பு சாறை விட்டு கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் இல்லை, அடுத்த வாரம் 3 வருஷத்துக்கு இருக்கிற சகல பிரச்சனைகளும் குறைஞ்சி சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள். கும்பம். பாருங்க, ஜனவரி மாதம் உங்களுக்கு விசேஷமான லாபத்தை கொடுக்கும். சூரியன் செவ்வாய் நல்ல லாபத்தில் இருக்கிறார். உங்களுக்கு பேர் புகழ் இருக்கும், வியாபாரத்தில் லாபம் இருக்கும், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். பழைய கோர்ட்டு கேஸ் கச்சேரி ஏதாவது இருந்தால் இந்த காலத்தில் எல்லாமே முடிகிற காலம் என்று சொல்லலாம். அதாவது ஏதாவது ஒரு தீர்மானம் வந்து சேரும், ஜட்ஜ்மெண்ட் வந்து சேரும். வியாபாரத்தில் லாபம் இருக்கும். வெளிநாட்டு வியாபாரத்திலும் நல்ல லாபம் இருக்கும். அலைச்சல் அதிகமாக இருக்கும், ஆனால் லாபம் இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். யாத்திரைக்கு செல்வீர்கள். நீங்கள் ஆண் பெண் இருந்து வேலைக்கு செல்றவராக இருந்தால் இந்த காலத்தில் டிரான்ஸ்ஃபர் எதுவும் நடக்காது, ஆனால் அதுக்கு பேச்சுவார்த்தையெல்லாம் நடக்கும். நீங்கள் அங்கே போகிறீங்களா, ஷிஃப்ட் ஆவீங்களா, அங்கே போனால் நாங்கள் இவ்வளோ கொடுப்போம், அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் இப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. அரசியல்வாதிக்கு நல்ல காலம் என்று சொல்வேன். ஆனால் அலைச்சல் அதிகமாக இருக்கும், ரொம்ப உஷாராக இருக்கணும். நல்ல காலம் என்று சொல்லும்போது ரொம்ப அதிகமாக பேசிடாதீர்கள். இல்லைன்னா உங்கள் கீழே இருக்கிறவங்க உங்களுடைய பாஸுக்கு ரிப்போர்ட் உங்களுக்கு விரோதமாக கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளன. படிக்கிற குழந்தைகள் இந்த மாதம் நல்லா படிப்பீர்கள். அதனால் உங்களுக்கு எதுவும் பெரிய விசேஷமான பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த மாதம் தான் கவனிக்கணும். இந்த மாதம் நல்லாவே இருக்குது படிக்கிறவங்களுக்கு. நீங்கள் ஏதாவது சொத்து வாங்கணும் அல்லது சொத்தை ரிப்பேர் பண்ணணும், அதாவது டெவலப்மெண்ட் பண்ணணும், அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா இப்பொழுது அதுக்கு நல்ல காலம் வந்து விட்டது. சுமாரான காலத்திலேருந்து கொஞ்சம் நல்ல காலம் வந்து விட்டது. அந்த காலத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சு இப்போது டெவலப்மெண்ட் எல்லாம் நடக்கும். வீடு கட்டுறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளன. என்ன தெய்வ பரிகாரம் செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது பரிகாரம். கும்பராசிக்காரர்கள் ஜென்ம சனியில் இருக்கும் பொழுது அலைச்சல்கள் அதிகமாக இருக்கு. அதனால் ஆஞ்சநேயர் பிரயர்த்தி செய்ய வேண்டும். ஆஞ்சநேயரை தினமும் கும்பிட வேண்டும். ஆஞ்சநேயரை கும்பிட்டு கொண்டு வந்து பசுவுக்கு சேவை செய்து கொண்டு வந்தால் இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு ரொம்ப விசேஷமாகவும் லாபகரமாகவும் இருக்கும். மீனம். ஜனவரி மாதத்தில் 10ஆம் பாவத்தில் இருக்கிற கிரகம் சூரியன் செவ்வாய் எல்லாமே உங்களுக்கு வந்து பேர் புகழ் கொடுக்கும். வியாபாரத்தில் நல்ல லாபத்தை கொடுக்கும்.
தைரியத்தையும் கொடுக்கும். 7 நாடு சனியும் இருக்குது, 2ல் குரு இருக்குது. கண்டிப்பாக அலைச்சலுடன் பெரிய லாபத்தை பார்ப்பீர்கள். பண வசதி இருக்கும். உங்களுடைய கடனெல்லாம் தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நேரத்தில் வேலைக்கு செல்றவர்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தும். வேலை இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு இந்த காலத்தில் வேலை கிடைக்கும் என்று சொல்லலாம். ஆண் பெண் யார் வேலைக்கு போனாலும் அங்கே உங்களுக்கு புகழ் இருக்குது என்று சொல்லலாம். அரசியல்வாதிகளுக்கு அலைச்சலுடன் நல்ல பதவி இந்த மாதம் புகழ் இருக்குது என்று சொல்கிறோம். படிக்கிற வாரிசுகளுக்கு நல்ல காலம் என்று சொல்லலாம். ஆனால் சனி பகவான் 12ல் இருக்கும் பொழுது உங்களுக்கு உங்களுடைய வாரிசுக்கு பிரச்சனை வந்துடுமா, அவங்க படிக்க மாட்டாங்களா, அவங்க வாழ்க்கையில் செட் ஆவாங்களா இல்லையா என்ற ஒரு மன பயம் இருந்து கொண்டே இருக்கும். அதே நேரத்தில் செலவு அதிகமாகிவிடுமா, பணம் தங்காதா, 7 நாடு சனி வந்துட்டு அந்த மாதிரி ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும். என்ன பரிகாரம் செய்யலாம்? பரிகாரம் என்று சொல்லும் பொழுது நீங்கள் பகவான் சிவனை கும்பிட வேண்டும். பகவான் சிவனை உங்களால் முடிஞ்சது பால், தண்ணீர், தயிர் நாள் அபிஷேகம் செய்ய வேண்டும். அல்லது தேன் வாங்கி வியாழக்கிழமை அபிஷேகம் செய்ய வேண்டும். அல்லது கரும்பு சாரால் அபிஷேகம் செய்ய வேண்டும். சனிக்கிழமை காக்காக்கு எள்ளு சோறு வைத்து கொண்டு வந்தால் இந்த ஜனவரியில் நீங்கள் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.